ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாபோர்ஸில் ஒரு நாளைக்கு ₹1,00,000 சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கு நம்ம ப்ரூஃப் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? இதில் ஒரு நாளைக்கு எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் பல லட்சக்கணக்கான வருமானங்கள் சம்பாதிக்க முடியும். அதில் ₹1,00,000 சம்பாதிக்கிறது எப்படி அப்படிங்கிற பிளானை நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன். ஓகேங்க. இந்த பிஸ்னஸ் இடையில நிப்பாட்டிட்டாக்க என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டினாக இருக்கும். இது டீசென்ட்ரலைஸ்டில் ரன் ஆகிற ஒரு பிஸ்னஸுங்க. அதனால் இதை யார் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்களே நினச்சாலும் இந்த பிஸ்னஸை ஸ்டாப் பண்ண முடியாது, ரன் ஆகிட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஒரு கிரிப்டோ பேஸ்டு பிஸ்னஸ். ஓகேங்களா? இதை க்ரியேட் பண்ண ஒரு மிஸ்டர் லேடோ. இவர் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தவர். இவர் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ணார். பட் அது எத்திரியத்தில் இருக்கிற மாதிரி அவர் வந்து பண்ணியிருந்ததுனால எத்திரியமோட வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகி போச்சு. அதனால் அந்த பிஸ்னஸ் இப்போ ரன்னிங்கில் தான் இருக்குது. பட் யாரும் ஐடி போடுறதில்ல. இது வந்து செகண்ட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா? ஓகேங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற கம்பெனி தான் பார்த்திங்கன்னா மெட்டாவர்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக எக்கச்சக்கமான கம்பெனிஸ், டாப் 10 கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட், கூகுள் மாதிரி எக்கச்சக்கமான நிறுவனங்கள் பல கோடிக்கணக்கான ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா 100% பே அவுட் தராங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்தாலே போதுமானது. ஓகேங்களா? சரிங்க. நம்ம வந்து பிளானுக்குள்ளே வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்கிறது ஃபுல்லாகவே S6, ஒயிட் கலரில் இருக்கிறது எல்லாமே S3. ஓகேங்களா? S6ல் உங்களுக்கு நீங்கள் 6 நபரை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா 3 நபருடைய வருமானங்கிறது உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? 3 நபருடைய வருமானம் அப்ளைனருக்கும் ப்ளஸ் வந்து உங்களுடைய டீமுக்கும் போகும். S3யில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 6 நபரை அறிமுகப்படுத்தும் போது 4 நபருடைய வருமானம் உங்களுக்கும், 2 நபருடைய வருமானம் உங்களுடைய அப்ளைனருக்கும் போயிடும். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம வந்து பிளானுக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 lakh வந்து ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அதுக்கு வந்து ஒரு சின்ன முதலீடு வேணுங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பெட்டி கடையே ஆரம்பிக்கணுன்னாலும் 50,000 ₹1,00,000 இருந்தால் தான் நீங்கள் ஒரு சின்ன மளிகை கடை கூட போட முடியும். அந்தளவுக்கு ஒரு காலகட்டத்தில் நம்ம வந்து இருக்கோங்க. இந்த பிஸ்னஸஸ் ஜஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ₹600 நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். பட் நீங்கள் அதிக அளவில் சம்பாதிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு 6 லெவல் நீங்கள் வந்து எடுக்கணுங்க. 6 லெவலுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் ₹30,000 அப்படிங்கிறது நீங்கள் இருக்கும். இந்த ₹30,000 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு ஒரு 6 நபர்களுக்கு இந்த வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணுங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,125 வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எப்படி ₹30,000 பே பண்ணி வந்தீங்களோ அதே மாதிரி 6 பேர் உங்களுடைய டவுன்லைனில் பே பண்ணி 6 லெவல் ஆக்டிவேட் பண்ணும்போது நீங்கள் ₹1,00,000 மேலே ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ₹1,00,000 அப்படிங்கிறது ஒரே நாள்லையும் ஏர்ன் பண்ணலாம், ஒரு வாரத்துலையும் ஏர்ன் பண்ணலாம், ஒரு மாதத்துலையும் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா? எக்கச்சக்கமான மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெஃபரல் கான்செப்ட் தான் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க ப்ராடக்ட் பேஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பைனரி கான்செப்டோ அந்த மாதிரி நிறைய எடுத்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் 100% பே அவுட் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட் கம்பெனிக்கு போகும். கம்பெனியிலேருந்து அவங்க அட்மின் சார்ஜஸ், டிடிஎஸ் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்களா தான் அமௌண்ட்டு பார்த்து வித்ட்ராவலுங்கிறது கொடுப்பாங்க. ஒரு வாரத்துக்கு ஒரு டைமோ ஒரு மாதத்துக்கு ஒரு டைமோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா பே அவுட் கொடுப்பாங்க. பட் நம்ம சிஸ்டமில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடி போட்ட அடுத்த மைக்ரோ செகண்டில் உங்களுடைய வாலெட்டில் அமௌண்ட் வந்து வந்துடும். ட்ரஸ்ட் வாலெட், டோக்கன் பாக்கெட், மெட்டாமாஸ்க் அந்த மாதிரி ஏதோ ஒரு வாலெட்டில் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் எது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த வாலெட்டில் வந்துடுங்க. நீங்கள் பினான்ஸ் மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் செல் பண்ணிக்கலாம். சப்போஸ் எனக்கு பினான்ஸ் யூஸ் பண்ணலைங்க, நான் அதை எப்படி செல் பண்ணணும் அப்படின்னா உங்கள் அப்ளைனருக்கு எனக்கு நீங்கள் சென்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐஎன்ஆராக நீங்கள் அதை வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இதில் நான் வந்து 6 லெவலில் வந்துட்டுங்க. என்னோடய டவுன்லைனில் வரவங்களோ 6 லெவலுக்கு தான் கூட்டிகிட்டு வரணுமா, அவங்ககிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் 3 லெவலில் கூப்பிட்டு வரலாம், 5 லெவலில் கூப்பிட்டு வரலாம், 6 லெவலில் கூப்பிட்டு வரலாம். அது அவங்களுடைய விருப்பம் ப்ளஸ் நீங்கள் பேசுகிறத பொறுத்து இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஒரு பிளான். நீங்கள் 6 நபரை 6 லெவலை கூட்டிகிட்டு வரும்போது இன்ஸ்டண்ட்டாக ₹1,00,000 சம்பாதிக்க முடியும். ஓகேங்களா? இது வந்து நீங்கள் ஒரே நாளில் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதில் நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுறீங்க. 6 லெவலுக்கு சைன் அப் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு 6 பேருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க அப்படின்னாவே அவங்க ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் எப்படி உள்ளே வந்தீங்களோ அதே மாதிரி அவங்களும் ₹30,000 பே பண்ணி உள்ளே வராங்க. 6 நபர் உள்ளே வராங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருக்க நெட் ப்ராஃபிட் ₹1,00,000 மேலே நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? கரெக்டாக பார்க்கும்போது ₹1,06,000 நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க.
இது வந்து பார்த்திங்கன்னா டாலரோட ரேட் அப்படிங்கிறது 96 ரூபீஸுங்கிறது நம்ம அப்ராக்சிமேட்டாக போட்டிருக்கோம். ஓகேங்களா. இதில் டெய்லி 1 லேக் மட்டும்தான் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இதோட அதிகமாகவே ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா. நீங்கள் ஒரு 9 லெவல் எடுத்துகிட்டு, நான் 9 லெவல் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பே பண்ணான்னு பார்த்தீங்கன்னா 2.5 லட்ச ரூபா பக்கமாக பே பண்ண வேண்டியது இருக்கும். நீங்கள் 2 லட்ச ரூபா பே பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ஒரு 6 நபரை இதே லெவலுக்கு 9 லெவலுக்கு நீங்கள் வர வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் அப்படிங்கிறது $9,125. ஓகேங்களா. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 8.5 லட்ச ரூபா அப்படிங்கிற அமௌண்ட்டு நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. இதுவும் அதே மாதிரி தாங்க. நீங்கள் ஒரு நாளில் கூட பண்ணலாம், ஒரு வாரத்தில் பண்ணலாம், ஒரு மாதத்தில் பண்ணலாம், இல்லை நீங்கள் ரொம்ப டைம் எடுத்து பண்ணாலும் அது உங்களுடைய விருப்பம் தான். ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா வாய்ப்புங்கிறது உங்கள்கிட்ட கொடுத்தாச்சுங்க. இந்த வாய்ப்பை நீங்கள் ஒரே நாளில் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த வாய்ப்பை என்னால் வந்து டீம் எடுக்க முடியும் அப்படிங்கிற நபர்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமான இன்கம் அப்படிங்கிறத ஏர்ன் பண்ண முடியுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12 லெவல் வரைக்கும் போயிட்டு ஒரு 6 நபரை 12வது லெவல் வரைக்கும் வர வச்சிங்க அப்படின்னா $73,125 அப்படிங்கிறத ஏர்ன் பண்ண முடியுங்க. நம்மளோட இந்தியன் கரன்சியில் எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா 70 லட்ச ரூபா வருங்க. ஓகேங்களா. 70 லட்ச ரூபாங்கிறது நீங்கள் ஏர்ன் பண்ணியிருப்பீங்க. இதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணது ஒரு 20 லட்ச ரூபா போக உங்களுக்கு 50 லட்ச ரூபா அப்படிங்கிறது உங்கள் கையில் நிற்கும். ஓகேங்களா. இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ், சூப்பரான பிஸ்னஸ் தாங்க நம்ம பார்த்துருக்கோம். அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் சாதாரணமாக பேருக்கு ஐடி போடாமல் அவங்களால ரெஃபர் பண்ண முடியுமா, அவங்களால டீம் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நபரை மெட்டாபோர்ஸுக்குள்ளே கூட்டிகிட்டு வாங்க. கண்டிப்பாக அங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஏர்னிங்ஸுங்கிறது எடுக்க முடியுங்க. இந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் இல்லைங்க, அதுக்கு மேலே எடுக்க முடியும். 2 lakhs 3 lakhs 5 lakhs அந்த மாதிரி கூட எடுக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12வது லெவல் வரைக்கும் வந்துட்டீங்க. உங்களுக்கு கீழே ஒரே நபர் 12வது லெவல் வந்தார் அப்படின்னா கூட $10,240ங்க. $10,240 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 9.5 லட்ச ரூபா வருங்க. அப்படிங்கும்போது ஒரே நாள் இன்கம் 9.5 லட்ச ரூபாங்கிறத நீங்களே கண் கூட பார்ப்பீங்க. ஓகேங்களா. அந்த மாதிரி நிறைய நபர்கள் எடுத்துகிட்டு இருக்காங்க. நானும் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸில் ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. இந்த பிஸ்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸுக்குள்ளே வாங்க. ரெஃபரல் பண்ணி தான் ஏர்ன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஃபரல் பண்ணாதங்க அதிகமாக சம்பாதிக்க முடியும். ரெஃபரல் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் கம்மியாக தாங்க நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு டீம் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து ஐடியா பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டேன். நீங்கள் இந்த பிஸ்னஸில் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், ப்ளஸ் ஸ்க்ரீன்லேயே நான் வந்து மொபைல் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் இந்த பிஸ்னஸில் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணி உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே வாங்க. உள்ளே வந்து ஒரு நல்ல டீம் செட் பண்ணுங்கள்.